சரஸ்வதி நாம் வணங்கும் முக்கியமான பெண் கடவுள்களில் ஒருவர். படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தியாக கருதப்படுபவர். சரஸ்வதி கல்வி கடவுளாகவும் எல்லா கலைகளுக்கும் தலைவியாகவும் கருதப்படுகிறார். அறிவு ஒளியாகவும் அறியாமை இருளாகவும் கருதப்படுகின்றது. அந்த அறியாமை என்னும் இருளை நீக்கி ஒளியை தருபவராக விளங்குவதனால்தான் சரஸ்வதி வெண்மை நிறத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வெள்ளை ஆடை அணிந்தவராகவும் வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்திருப்பவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். அழகிய தோற்றம் கொண்டவராகவும் 4 கைகளை கொண்டவராகவும் வெள்ளை உடை உடுத்தி வெண் தாமரையில் அமர்ந்திருப்பவராகவும் 4 கைகளில் ஒன்றில் செபமாலையும் மற்றொன்றில் ஏடும் இருக்க முன் கைகள் இரண்டிலும் வீணையை வைத்து மீட்டுபவராக சரஸ்வதி உருவகப்படுத்தப்படுகிறார். செபமாலை ஆன்மீகத்தையும் ஏடு அறிவையும் வீணை கலைகளையும் குறிக்கிறது. கலைமகளின் கையிலிருக்கும் ஜபமாலைக்கு அட்சமாலை என்று பெயர். இம்மாலை சமஸ்கிருதத்தின் எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு சமமாக 51 மணிகளை உடையதாக உள்ளது. மொழி வடிவில் இம்மாலை இருப்பதாக கூறுகிறார்கள். கலைமகளின் வாகனமாக அன்னப்பறவை உள்ளது. இந்த ஆடியோவை கேட்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் வளமும் நலமும் பெருக. நன்றி.